ஹாய் ஹலோ டு எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் சினிமா. இட்ஸ் மீ ட்ரெண்ட்செட்டர் பாலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னா, சூரி, உன்னி முகுந்தன், சசிகுமார் மற்றும் பலர் நடிச்சு வெளியான கருடன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கருடன் படத்தோட டைரக்டர் யாருன்னா துரை செந்தில்குமார் தான் டைரக்டர். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா அவர் வந்துட்டு காக்கி சட்டை, எதிர்நீச்சல், கொடி, பட்டாஸ் இது மாதிரியான படங்கள் எடுத்திருக்காரு. இந்த பட்டாசை தவிர மற்ற எல்லா 3 படமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து இந்த படம் வந்துட்டு கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா இது அவரோட மேக்கிங் மாதிரி இல்லாம ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த மேக்கிங்கே ரொம்ப பிடிச்சிருந்து. இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு இப்ப ஓபன் பண்ணும்போது ஒரு கதை ஆரம்பிக்குது. இது வந்துட்டு ஒரு கதை, ஒரு பிரச்சனை வருதுன்னா அது வந்து 3 சம்மந்தப்பட்டதுதான். மண், பொன், பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற அந்த விதமா இருக்கட்டும், இல்ல சமுத்திரக்கனி வாய்ஸ் ஓவர்ல ஆரம்பிக்கிற அந்த விதமா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் மூவியோட கண்டிப்பா எல்லாமே புதுசா இருக்கு. ஏன்னா கதை வந்துட்டு வெற்றிமாறன் கதை அப்படின்னு ஒரு சொல்றாங்க, இன்னொருத்தர் வந்து ஒரு சூரி கதைன்னு சொல்றாங்க. சம்வாட் யார் கதையா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லாவே எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஒரு தின் லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, போஸ்டர்ல காமிச்ச மாதிரி சசிகுமார், சூரி, உன்னி முகுந்தன் இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. உன்னி முகுந்தன் வந்துட்டு என்ன சொன்னாலுமே செய்யற ஒரு கேரக்டரா சூரி இருக்காரு. உதாரணத்துக்கு வந்து நீ வந்து கிணத்துல இருந்து குதிடா அப்படின்னா கிணத்துல இருந்து அடுத்த நிமிஷம் ஏன், எதுக்கு, என்ன அப்படின்னு கேட்காம குதிக்கக்கூடிய ஒரு ஆளா சூரி இருக்காரு. அது மாதிரி ஒரு ஆள் இருக்கிறப்போ இந்த நான் சொன்ன மண், பெண், பொன் இந்த மூணு நாளா வர பிரச்சனைகள் என்ன, அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு எப்படி பிரிஞ்சுது, அது வந்து எப்படி வன்மமாச்சு, அது எப்படி பகையாச்சு அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை. இது ஒன்னும் புது கதை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்துட்டு ஓகே ஒரு பழைய கதை தான். இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல வந்துட்டு நமக்கு எந்த அளவு ஒரு ஒரு சீட்டேஜ்ல வந்துட்டு பார்க்கும்போது அடுத்து என்ன ஆகும், அடுத்து 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 அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. எஸ்பெஷலி வந்துட்டு இன்டர்வல் பிஃபோர் ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்தே ஒரு டென்ஷன் உருவாக்குறாங்க. ஒரு கேடயத்தை வந்து எடுத்துட்டு இந்த இதுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு சீன் ஒன்று இருக்கு. கேடயத்தை வந்துட்டு சசிகுமார் அண்ட் சூரி இவங்க 2 பேரும் எடுத்துட்டு வருவாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு பேசிக் திருள் அப்படின்னு நேரத்தை கடிச்சிட்டு பாக்குற மாதிரி ஒரு 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 பிளாட் ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அந்த சீனுக்கு வந்து இன்னும் எலவேட் ஆனதுக்கு இன்னொரு காரணம் வந்து யுவனோட பிஜிஎம் தான் சொல்லணும். சும்மா தாறு மாறு இந்த படத்துக்கு வந்துட்டு இந்த படம் இவ்வளவு வந்துட்டு ஒரு என்கேஜிங்கா இருக்குன்னா அது காரணம் வந்துட்டு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்கும் போது அந்த படத்தை ஆப்ட் ஆகி அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. எஸ்பெஷலி இன்டர்வல்ல வந்துட்டு வேற லெவல் ஒரு இன்டர்வல். இந்த ரீசன்ட் டைம்ஸ் பெஸ்ட் இன்டர்வல். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் படத்தோட நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு 30 மினிட்ஸ் முன்னாடி எகைன் நான் சொன்ன இதே மாதிரி அந்த டென்ஷன் ஒன்று கிரியேட் பண்றாங்க. அடுத்து என்ன ஆகும், அடுத்து என்ன ஆகுன்ற அந்த டென்ஷன் கிரியேட் பண்றாங்க. அது கிளைமேக்ஸ் வரைக்குமே நல்லா மெயின்டைன் பண்றாங்க. என்ன இன்டர்வல் கிளைமேக்ஸ் தான் நல்லா இருக்கு அப்படின்னா, நான் வந்துட்டு இது ஹைலைட்டான, எனக்கு ரொம்ப ஹைலைட்டான விஷயங்கள் சொல்றேன். த்ரூ அவுட் த மூவியா எனக்கு நல்லா இருந்தது. காமெடியா இருக்கட்டும், சூரி பண்ற ஒரு சில காமெடி நல்லா இருக்கு. அண்ட் சூரி வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் அப்படியே என்ன விஷயம் நடந்தது அப்படின்னா கடகடன்னு ஒப்பிக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து தியேட்டரே நல்லா அப்ளாஸ் பண்ணிச்சு. இது மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. இந்த படத்துல நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டா நெகட்டிவ் இருக்கு. ஆனா அது பெருசா எனக்கு கண்ணுக்கு தெரியல. என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் லென்த்தியா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலுமே நல்லா தான் இருந்து. சூர்யா அஸ் அ பெர்ஃபார்மர் நீங்க சொல்லியே ஆகணும். எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். ஆல்ரெடி விடுதலையிலேயே ஒரு ப்ரூவ் பண்ணிட்டார். நான் ஹீரோவா நடிச்சா என் பெர்ஃபார்மன்ஸ் வேற, நான் காமெடியின் வேற, ஹீரோ வேற. நான் ஹீரோ ஆயிட்டா பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு திருப்பி அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சொல்ல போனா அதோட அந்த பெர்ஃபார்மன்ஸோட இன்னுமே மெச்சூர்டா இருக்கு அண்ட் செட்டில்டா இருக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் சசிகுமார் வந்துட்டு எப்பயும் போல ஒரு நேர்மை, உண்மை, நியாயம் அப்படின்ற ஒரு கேரக்டர், அவருக்கான கேரக்டர் அவர் கரெக்டா தான் பண்ணிருக்காரு. உன்னி முகுந்தன் வந்துட்டு ஓகே டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். சில இடத்துல திருவிழாவில் காண போனோம் ஆடு மாதிரி திருக்கா புருக்கான்னு முடிக்கிறது, இது மாதிரி சில விஷயங்கள் பண்ணி ஸ்கோர் பண்றாரு. ஓகே டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். மற்றபடி வந்துட்டு சமுத்திரக்கனியா இருக்கட்டும், மைம் கோபியா இருக்கட்டும், மற்ற எல்லாருமே நடிச்சவங்க வந்துட்டு அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தரோட கரெக்டா பண்ணியிருக்காங்க. அண்ட் சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. எஸ்பெஷலி வந்துட்டு கிளைமேக்ஸ் ஸ்டண்ட் அண்ட் இன்ட்ரோல் சீக்வன்ஸ் அண்ட் சசிகுமார் வந்துட்டு ஒரு செட்டப் பண்ணி ஒரு தூக்குற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த இதுவும் நல்லா இருந்தது. அடுத்து இதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் அதுக்கான ஸ்டேஜிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஆன் த ஹோல் வேற எதுவும் இல்லைங்க. இந்த படம் வந்துட்டு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா டே தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு.
இந்த படம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. பார்க்கணுங்கிறவங்க பார்க்கணுங்களா இல்ல, எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. இந்த படத்துல வந்து கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இது குழந்தைகளுக்கான படம் இல்ல. பட் வந்துட்டு ரொம்ப குழந்தைகளுக்கான இப்ப எல்லாம் இல்லைங்க, இப்பெல்லாம் எல்லா படமும் குழந்தைங்க பாக்குறாங்க, அதுக்குன்னு அப்படி இல்லை. நான் வந்து சில ரத்தம் தெரியக்கூடிய காட்சிகள் இருக்கிறதுனால சொல்றேன். மற்றபடி வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பக்கா ரூரல் ஆக்ஷன் டிராமா இது. இந்த கருடன் வந்துட்டு இந்த வாரத்தோட வின்னர். இந்த நான் பார்த்த தியேட்டர்லயே வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட். நான் வந்துட்டு ஓகே எப்படி டிக்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 6 மணி ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஓகே ஒரு 6:45 தானே ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:15 கிளம்பி ஒரு 6:40 போய் டிக்கெட் எடுத்தா நானே வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் ரோக்கு ஒரு 4 ரோ முன்னாடி தான் உட்காந்துருந்தேன். ஆனா ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு படம். வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பா பிளாக் பஸ்ட் ஆகும். அதுல வந்துட்டு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா அந்த படம் தியேட்டர்ல பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு நல்ல தியேட்டரிக்கல் மெட்டீரியல் தான் அது. அண்ட் இது இந்த படம் வந்துட்டு பிஎன்சி சென்டர்ல வந்துட்டு ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகுது அப்படிங்கிறத நான் இங்கேயே சொல்லிடுறேன். ஏன்னா அது வந்துட்டு அப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வேற என்ன, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது இப்படி நீ பேசுற ஏதாவது வித்தியாசப்படுத்தலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.